தமிழ் புத்தாண்டில் நடந்த சோகம். 2 லாரிகளுக்கு இடையே சிக்கிய கார். காடை ஈஸ்வரர் கோவிலுக்கு காரில் சென்றவர்களுக்கு நடந்த துயரம். உப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் உள்ளே இருந்த 5 பேருக்கு என்ன ஆச்சு? கோவையை சேர்ந்த 68 வயதுடைய தியாகராஜன், அவருடைய மனைவி 57 வயதுடைய மரகதம், மருமகள் 31 வயதுடைய அனிதா மற்றும் 4 வயது குழந்தை ஆகியோருடன் கோயம்புத்தூரில் இருந்து காங்கேயம் அருகே உள்ள காடையூர் காடையீஸ்வரர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக காரில் கோவையில் இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தனர். காடையூர் அருகே சடையபாளையம் பிரிவு அருகே கோவிலுக்கு சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்பாக வந்துவிட்டனர். முன்பாக சென்று கொண்டிருந்த 2 லாரிகளை முந்தி செல்ல, அப்போது அதே இடத்தில் சாலையின் ஓரத்தில் மற்றொரு லாரியும் நின்று கொண்டிருக்க, எதிர்பாராத விதமாக 2 லாரிகளும் மோதி கொண்டதில் இடையில் கார் சிக்கி பலத்த சேதமடைந்தது. சக வாகன ஓட்டிகள் காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த தந்தை தியாகராஜன், தாய் மரகதம் உட்பட 5 நபர்களையும் மீட்டு தனியார் ஆம்புலன்ஸில் காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மரகதம் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்து விட்டனர். தொடர்ந்து 4வருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். விபத்து குறித்து காங்கேயம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.